Hello students, look at this problem. 3 coils each having a resistance of 10 ohm அப்படின்னு கொடுத்துருக்காங்க and inductive reactance of 50 ohm are connected in star connection. So it's connected to a 3 phase 440 voltage 50 hertz supply. இதில் கவனிங்க, இதில் ZR, ZY, ZB இந்த 3 வேல்யூமே கொடுக்கல. என்னென்னா 3 coils each having a resistance of 10 ohm and inductive reactance of 15 ohm அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு பேலன்ஸ்டு லோடு. ஏன்னா அந்த ஈச் காயில் ZR, ZY, ZB எல்லாமே ஈக்குவல் வேல்யூஸில் இருக்குது. என்ன வேல்யூஸ் அப்படின்னா R + JX ஃபார்மெட்டில் இருக்குது. ஆரோட வேல்யூ வந்து 10 ohm ப்ளஸ் J அந்த எக்ஸலோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15 ohm. ஓகே, ஸோ பேலன்ஸ்டு லோடுனா R ஃபேஸ் பவர், Y ஃபேஸ் பவர், நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி இல்லாமல் R ஃபேஸ் பவர், B ஃபேஸ் பவர், Y ஃபேஸ் பவர் இந்த மூணுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பவருக்கு உள்ளது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். அப்படி வர்ற ஃபார்முலா தான் பேலன்ஸ்டு லோடுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். ஸோ எப்படின்னா P is equal to 3 இன்ட்டு சிங்கிள் ஃபேஸ் பவர். சிங்கிள் ஃபேஸ் பவர்ன்றது V இன்ட்டு I இன்ட்டு காஸ் பை. ஸோ 3 இன்ட்டு சிங்கிள் ஃபேஸ் பவர் தான் 3 ஃபேஸ் பவர். ஓகே, இல்லைன்னா VL is equal to √3 V ஃபேஸ் அந்த ரிலேஷன் அப்ளை பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு √3 VLIL காஸ் ஃபை அப்படியும் வரும். இப்போ அதே தான் ரியாக்டிவ் பவருக்கும் காஸ் ஃபைக்கு பதிலாக சைன் ஃபை. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் வேலிட்ஸ் ஒன்லி ஃபார் பேலன்ஸ்டு லோடு. ஓகே ரைட். இப்போ கவனிங்க, இப்போ பேலன்ஸ்டு லோடுனா சால்வ் பண்ணுறது ஈஸி. ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் இந்த சர்க்யூட் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் என்னது ZR, ZY, ZB. ZRோட வேல்யூ வந்து 10 + J15 10 + J15 ohm. இங்கேயும் அதே தான் 10 + J15 ohm. ZPயும் 10 + J15 ohm. இதுதான் ஸ்டார் கனெக்ஷன். ஸோ இந்த ஸ்டார் கனெக்ஷன் எல்லாமே 3 phase 440 வோல்டேஜில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து சப்ளை. இது எல்லாமே இது R ஃபேஸ் லோடு, இது Y ஃபேஸ் லோடு, இது B ஃபேஸ் லோடு. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். கொஸ்டினில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா ஸ்டார் கனெக்ஷனாக டெல்டா கனெக்ஷனான்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இன்னும் டெல்டா கனெக்ஷன் நம்ம இன்னும் சப்ஜெக்ட்குள்ளே போகல. அதனால நீங்கள் டைரெக்டாக பண்ணக்கூடாது. ஏன்னா கொஸ்டினில் ஸ்டார் கனெக்ஷன் இருக்கும், டெல்டா கனெக்ஷன் இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெல்டா கனெக்ஷன்னா சம் ஃபார்முலா வந்து மாறும். கவனிங்க, இங்கே வந்து ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு உங்களோட கிவன் டேட்டாவில் எழுதணும். கிவன் என்னென்னா ஸ்டார் கனெக்ஷன். ஸோ லைன் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 440 வோல்டேஜ். ஸ்டார் கனெக்ஷன்னா ஏன் லைன் வோல்டேஜ்னு எடுக்கணும்? டிஃபால்ட்டாக நான் சொல்லியிருந்தேன், எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஃபேஸ் வோல்டேஜாக லைன் வோல்டேஜான்னு மென்ஷன் பண்ணாதனால அந்த நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் என்னென்னா அது வந்து ஒரு டிஃபால்ட்டாக லைன் வோல்டேஜ் தான். ஸோ VL is equal to 440 வோல்டேஜ். அதை வந்து ஃபேஸ் வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபேஸ் வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணால் VL / √3 is equal to 254.04 வோல்டேஜ். இதான் என்னது ஃபேஸ் வோல்டேஜ். இந்த ஃபேஸ் வோல்டேஜ் தான் எல்லா எக்ஸ்பிரஷன்லையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, லைன் கரண்ட் I ஃபேஸ் is equal to V ஃபேஸ் / Z ஃபேஸ். ஏன்னா நம்ம நார்மலாக IR is equal to VR/ZRன்னு சொல்லுவோம். இங்கே எல்லாமே ஒன்று தான். எல்லா கரண்ட்டோட வேல்யூவுமே ஈக்குவலாக தான் வரும். அதனால் I is equal to V/Z. இது வந்து ஓம்ஸ்லா தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ V ஃபேஸோட வேல்யூ இங்கே வந்து /√3 வரும். ஓகேயா, 440 / √3 இல்லைன்னா இதே டேரெக்டாக இருக்கலாம். Z ஃபேஸ் இம்படன்ஸ் அப்படின்னா 10 + J15. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இது என்னென்னா அப்படி எழுதக்கூடாது. இது வந்து மாடுலஸ் மேக்னிடியூடு, அதாவது இதோட மேக்னிடியூடு வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 254.04 டிவைடட் பை இதோட மாடுலஸ் பார்த்தீங்கன்னா √10² + 15² இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூஸ் வந்து 18.03 இஸ் ஃபைனலி இட்ஸ் ஈக்குவல் டு 14.09 ஆம்பியர். எது ஃபேஸ் கரண்ட்டோட வேல்யூ.
பட் கொஷினில் என்ன கேட்டிருக்கு, லைன் கரண்ட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டார் கனெக்ஷனை பொறுத்த வரையும் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஈக்குவல் இல்லை. ஏன்னா ஸ்டார் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் VL is equal to √3 V phase. அதுதான் ப்ரீவியஸ் லாஸ்ட்டு 2-3 வீடியோஸ் ஃபுல்லாக இதுதான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் √3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. புரியுதா? ஸ்டார் கனெக்ஷனில் இந்த மாதிரி வரும். டெல்டா கனெக்ஷனில் வந்து இது அப்படியே ரிவர்ஸில் வரும். அது இனிமேல் ஃபர்தர் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஃபேஸ் கரண்ட். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது லைன் கரண்ட். லைன் கரண்ட்னா ஸ்டார் கனெக்ஷனில் லைன் கரண்ட்டும் பேஸ் கரண்ட்டும் ஈக்குவல் தான். தேர்ஃபோர் இதே லைன் கரண்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 14.09 ampere. Look at here. For star connection, line current is equal to phase current. Therefore, IL is equal to I phase is equal to 14.09 ampere. Finally, IL is equal to 14.09 ampere. Next one is per phase power. Per phase power na enna? Per phase அப்படின்னா என்ன, சிங்கிள் ஃபேஸ்ன்றது தான் அதோட மீனிங். ஸோ சிங்கிள் ஃபேஸ் பவர் ஆல்ரெடி யூனோ, சிங்கிள் ஃபேஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு V into I into cos phi. ஓகே, V ஃபேஸ் வந்து 254.04. ஓகே, I ஃபேஸ் கரண்ட் வந்து 14.09. ஓகே, cos phiயோட வேல்யூ சிம்பிள், R டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் Z. இதெல்லாம் படிக்கும்போது சும்மா R பை Zன்னு மெமரைஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. R பை மாடல்ஸ் ஆஃப் Z, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 10/18.03 இஸ் ஈக்குவல் டு 0.5546. அதுதான் பவர் ஃபேக்டர். காஸ் ஃபைன்றது பவர் ஃபேக்டர். ஓகே, இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க இன்ட்டு 0.5546. therefore you will get single phase power வந்து 1985.1 watts. அப்புறம் லாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் பவர்னால் இட் இஸ் நத்திங் பட் 3 phase பவர். டோட்டல் பவர்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது ஒன்றும் இல்லை, 3 phase பவர் தான். நம்ம இதுவரையும் சிங்கிள் ஃபேஸ் பவருக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 phase பவர். டோட்டல் பவர்னால் 3 phase பவர். 3 phase பவர்னால் என்ன, 3 இன்ட்டு சிங்கிள் ஃபேஸ் பவர். 3 இன்ட்டு இந்த சிங்கிள் ஃபேஸ் பவர் என்னது 1985.1. இதே மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் 3 phase பவர் இஸ் ஈக்குவல் டு 5955.3 watts. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா √3 இன்ட்டு VL IL cos phi அப்படியும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, இதுவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதுவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ √3 எழுதுனாலே கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா லைன் வோல்டேஜ் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். பி கேர்ஃபுல். ஸோ √3 இன்ட்டு இந்த பவரை மல்டிப்ளை பண்ணால் தப்பாக போயிடும். 3 இன்ட்டு V ஃபேஸ் I ஃபேஸ் cos phiக்கு தனியாக வரும். இப்போ நீங்கள் √3 அப்படின்னு எழுதிட்டாலே VL தான் வரும். ஸோ √3 இன்ட்டு இங்கே லைன் வோல்டேஜ் தான் எழுதணும். லைன் வோல்டேஜ் எது கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்கல்ல 440 வோல்டேஜ், அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே வந்து 254.04 சப்ஸ்டியூட் பண்ணால் தப்பு. அது இங்கே தான் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே வந்து லைன் வோல்டேஜ் எது 440 இன்ட்டு 14.09 வந்து ஐஎல்லும் ஐ ஃபேஸும் ஒன்று தான். therefore அப்படி எழுதியாச்சு இன்ட்டு 0.5546. ஸோ 3 phase பவர் இஸ் ஈக்குவல் டு அதே தான் வரும். இங்கே என்ன வருதோ அதே தான் வரும். அடுத்து டோட்டல் ரியாக்டிவ் பவர்னு கேட்டிருக்காங்க கொஷினில். டோட்டல் ரியாக்டிவ் பவர்னால் 3 phase ரியாக்டிவ் பவர். 3 phase ரியாக்டிவ் பவர்னால் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கோம். இந்த இதுலேயும் அப்ளை பண்ணலாம், இதுலேயும் அப்ளை பண்ணலாம். 3 இன்ட்டு 254.04 இன்ட்டு 14.09 இன்ட்டு sin phiயோட வேல்யூ என்ன நமக்கு வேணும். cos phiயோட வேல்யூ நமக்கு தெரியும். இந்த சால்வ் பண்ணியிருக்கோம். cos phiயோட வேல்யூ வந்து 0.5546. அப்போ sin phiயோட வேல்யூ இதிலேருந்து இந்த சைடு cos போகும்போது cos இன்வெர்ஸ்னு வரும். therefore phi is equal to cos inverse of 0.5546 at an therefore angle என்ன வரும் 56.31 degree. இப்போ sin phi is equal to sin of 56.31 degree என்ன வரும், sin phi is equal to 0.832. ஓகேயா? இப்போ ரியாக்டிவ் பவர். ஸோ இந்த 0.832 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வில் கெட் 8934.03 VAR. VAR இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே யூனிட்டே எழுத மாட்டீங்க, தட் இஸ் ராங்.
யூனிட் யூ நீட் டு ரைட் டவுன் த யூனிட். அடுத்து 3 ஃபேஸ் பவருக்கு இந்த ஃபார்முலாம் யூஸ் பண்ணலாம். √3VL இந்த ஃபார்முலா எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும். லைன் வோல்டேஜ் தான் எழுதணும். 254 அந்த ஃபேஸ் வோல்டேஜோட எடுத்து இங்கே எழுதக்கூடாது, தப்பாக வரும் ஆன்சர். இதில் நீங்கள் எது வேணாலும் சால்வ் பண்ணலாம், ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணால் போதும். இன்ட்டு இந்த 0.832 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா யூ வில் கெட் த சேம் திங், சேம் வேல்யூ. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் என்னென்னா டெல்டா கனெக்ஷன். ஸோ டெல்டா கனெக்ஷனில் விஎல்லும் வி ஃபேஸும் ஈக்குவலாக இருக்கும், ஐஎல்லும் ஐ ஃபேஸும் ஈக்குவலாக இருக்காது. அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.